ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பண்ண போகிறேன். இதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா கழுவி ப்ரெஷர் குக்கரில் போட்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜீரகம், கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள், கறி மசால் தூள், ஜீரகப்பொடி, சோம்பு தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றுக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகு இதையும் சேர்த்துக்கலாம். ஓவராக கோல்டன் ப்ரௌன் பண்ண வேண்டாம், நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஆயில்லையே. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பொடி ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு அதில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம கை வச்சாலே சூப்பராக பிசைஞ்சு வரும். ஸோ இது எல்லாத்தையும் அப்படி பிசைஞ்சு போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். நிறைய டிப்ஸ் என்னென்னா, நம்ம அன்றாட உணவில் மஞ்சளை அதிகமாக சேர்த்துக்கிறோம். அது ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது 260 வகையான புற்றுநோய்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. பாருங்க, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வணக்கி விடுங்க. பாருங்க, சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது கூட ஃபைனலாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸு. இந்த பெப்பர் சேர்த்தும் போது வாயு தொந்தரவு வராமல் நம்மளை பாதுகாக்கும். சூப்பராக கலர்ஃபுல்லாக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சுவையான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, it's bye from BAFACAMS.